இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஏற்பட்டு வழக்கமாக அது வட மாவட்டங்களுக்கு தான் பொதுவாக மழைப்பொழிவை அதிகமாக கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை தென் மாவட்டங்களுக்கு முதலில் அதிக மழைப்பொழிவு, அதன் பின்னர் டெல்டா மாவட்டங்களுக்கு, இப்போதும் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பொழிவு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கடந்த பிறகும் தென் மாவட்டங்களில் அங்கங்கே மழைப்பொழிவு இருக்கிறது. மேற்கு மாவட்டங்களில் வழக்கம் போல குறைவான மழைப்பொழிவு இப்பொழுது கரை கடந்து போகும்போது இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு இந்த முறை வடகிழக்கு பருவமழையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதிக மழைப்பொழிவு இருப்பதற்கு என்ன காரணம்? வட மாவட்டங்களான அந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக பொழிவு இல்லையே, அதுக்கு என்ன காரணம் சார்? கண்டிப்பா இந்த கணிப்பு முன்பே கணிக்கப்பட்டதுதான். நான் மே மாசத்திலே கணிக்கப்பட்டோம். இந்த மாதம் ஆரம்ப மழை டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு இருந்தாலும் வட மாவட்டங்களுக்கும் எட்டி பிடிக்கும். ஆனால் அது பிக்கப் ஆகணும். அதாவது உருவாக்கம் எல்லாமே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவரிகை தான் உருவாகும். சுமத்ரா தீவரிகை உருவாகணும், இல்லாட்டி இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடையில உருவாகணும், இல்லைன்னா இலங்கைக்கு தெற்கு பகுதியில உருவாகணும். ஏன்னா சோமாலியா கடற்பகுதியில இருந்து சுமத்ரா தீவை நோக்கி வலுவான வெப்ப நீரோட்டம் வெப்பத்தை கடத்தி கொண்டே வருகிறது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை அரபிக்கடலுக்கு கடத்தி வருது. அங்கிருந்து கடத்தி கொண்டு குமரிக்கடல் கடத்தி கொண்டது, குமரிக்கடல்ல இருந்து அந்தமான் பகுதி கடத்துது, அந்தமான்ல இருந்து கொல்கத்தா வரைக்கும் அந்த நீரோட்டம் கடத்துது. இப்போ இந்த முக்கடலிலும், அதாவது இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா முக்கடலிலும் வலுவான நீரோட்டம் உள்ள இடம் தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல். ஆக இந்த இதுல இருந்து, அதாவது எங்கன்னா மாலத்தீவுல இருந்து சுமத்ரா தீவு வரைக்கும் இந்த வெப்ப நீரோட்டம் இருக்கு, வலுவான நீரோட்டம் வடக்கே இலங்கை வரை இருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல நிகழ்வு உருவாகுது. நிகழ்வு உருவாகி தீவிரம், அதாவது சாதாரண நிகழ்வாக இருந்தால் அப்படியே குமரிக்கடல் போய் அரபிக்கடல் லட்சத்தீவுக்கு போயிடும். லட்சத்தீவுல இருந்து கொண்டிருந்ததுதான் நாகப்பட்டினம் வரும்போது செயலிழந்துச்சு. அப்ப அங்க கட்டுப்படுத்தி வச்சிருந்த குளிர் நீராவி இதுக்குள்ள விட்டுடுச்சு. இப்போ நம்ம இலங்கை கிட்ட தீவிரமானதுனால ஏறிடுச்சு. ஒரு சைக்ளோனா மாறினுச்சுன்னா வடக்கு நோக்கி வரும். அதுக்கு பூஸ்ட் கிடைச்சிட்டுனா வடக்கு நோக்கி தான். அது எந்த இடத்துல பூஸ்ட் கிடைக்குதோ அதுல இருந்து அது வடக்கு நோக்கி வரும், கரையை கடப்பதற்கு முயற்சி செய்யும். பூஸ்ட் ஆயிட்டா மேற்கு நோக்கி போகாது. ஏதாவது உயர் அழுத்தம் ஏதாவது இலங்கை கிட்ட இருந்து தடுத்தாதான் அது புயலா மாறினா, அது கன்னியாகுமரி வழியாக இப்படிதான் உக்கி புயல் போனுச்சு. ஏதாவது உயரழுத்தம் இருந்து தடுத்தால் குமரிக்கடல், அதாவது இலங்கை தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியா லட்சத்தீவுக்கு போகும். இங்க எந்தவித இடையூறும் இல்லைன்னா இருக்கும் இடையூறை வைத்து போற்றடித்து முன்னேறி நாகப்பட்டினம் வந்துச்சு. அங்கேயும் போய் முன்னேறி செயலிழந்து போச்சு. இருக்கும் இடையூறை பொறுத்து. ஆனால் உருவாகும் இடம் இலங்கை, அதன் சுற்றுவட்டார பகுதி, எல்லா நிகழ்வும் இலங்கை வரும். சுமத்ரா தீவரிகை உருவாகும். தென்சீன கடல்ல உருவானாலும் சுமத்ரா வந்துதான், இலங்கை வந்துதான் அது வட தமிழ்நாடு வரும் என்று கணிக்கப்பட்ட ஒன்றுதான். ஓகே, நன்றி சார்.